அடுத்தது ரௌத்ரம்னு எடுத்துக்கலாம். ரௌத்ரம்னாலும் ஒரு குணம் தானே, கோபங்கிறது ஒரு குணம் தான். எப்படி ஒரு தேங்கி கிடக்குற ஒரு தண்ணியில ஜலத்துல ஒரு கல்லை போட்டோம்னா அது கொஞ்ச நேரம் அப்படியே செதறிட்டு மறுபடியும் ஒன்னா சேர்ந்துக்கிடும். அது மாதிரிதான் நம்ம சுவாமிகிட்ட நிறைய தடவை கோபம் வரும், பட்டு நானா கூல் ஆகிடுவாங்க, சகஜமாயிருவாங்க. அப்படித்தான் நிறைய தடவை நம்ம சுவாமியை பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட நம்ம சுவாமிகிட்ட ரௌத்ரம்னு சொல்றப்போ ஒரு அனுபவம் 1987ல டிசம்பர் 24 அப்ப நம்ம சிஎம் எம்ஜிஆர் இறந்துட்டார். அது எங்களுக்கு தெரியாது. நான் ட்ரெயின்ல ஏறிட்டோம், விழுப்புரம் போய் திருவண்ணாமலை போறதா பிளான் பண்ணி ஏறிட்டோம். நான் படுத்து தூங்கிட்டு இருக்கோம். அப்ப நியூஸ் வந்துருச்சு போல, பெரிய ரவுடி கூட்டங்கள்லாம் ட்ரெயின் அடிக்கிறாங்க, கல்லை விட்டு நிப்பாட்ட பாக்குறாங்க. எப்படியோ நிறைய பேர் இறங்கிலாம் போயிட்டாங்க. ஆனா எங்களை அங்க இருந்த ஒரு டிடிஆர் எப்படியும் நான் உங்களை அண்ணாமலையில கொண்டு சேஃபா விட்டுறேன், பயப்படாதீங்க, 3 குழந்தைகளோட இருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப கேர் எடுத்து விழுப்புரம் வரைக்கும் கூட்டம் அப்புறம் அங்க இருந்து பேசஞ்சர் ட்ரெயின்ல மாத்தி லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல தரையில உட்கார வச்சு எங்களை கொண்டாந்து அண்ணாமலையில இறக்குனார். அண்ணாமலையில இறங்குனா ஒரே ரவுடி கூட்டம், எங்க பார்த்தாலும் கலாட்டா, எல்லாம் ஷட் டவுன், ஊரு பூரா மூடி கிடக்கு, கடை எதுவுமே திறக்கல, ரிச்சா எதுவுமே கிடைக்கல. நடந்தே நம்ம லாட்ஜுக்கு சிவாசி நடா லாட்ஜில போய் ரூமை போட்டோம். ஊர் பூரா ரகலதான். அப்ப சாமிகிட்ட கிளம்புறோம். சாமிகிட்ட போய் போனாக்கா சாமி அப்பயே டோர்லாம் லாக் பண்ணி சனி தெரு வீட வெளியே நிக்கிறாங்க, ரெடியா நிக்கிறாங்க. அவங்க போடணும்னே கையை பிடிச்சு இழுத்து கோயிலுக்குள்ள கூட்டு போயிட்டாங்க. கோயிலுக்குள்ள போனாக்கா சாப்பாடு எல்லாம் கையில அன்னைக்கு கொண்டு வந்திருந்தேன் நான், சப்பாத்தி தயிர் சாதங்கிறதுனா அன்னைக்கு ஒரு நாள் ஓடிடுச்சு. ஒரு குளக்கொராது ஒரு குளம் இருக்கும், பிரம்ம தீர்த்தம்னு நினைக்கிறேன், அது சரியா ஞாபகம். அந்த குளத்திலேயே ஏதோ அகலமா ஒரு படிக்கட்டு, கீழே 2 படி இறங்கினோடனே அந்த படிக்கட்டுல போய் சாமி படுத்துட்டாங்க. படுத்துட்டு சாமியோட ஜாமான்லாம் அப்படி வச்சுட்டு எங்களையும் உட்கார சொல்லிட்டு இப்ப நம்ம ராமாயணம் சொல்லுவோம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் ஆரம்பிச்சிருப்பேன். அப்ப இந்த பிள்ளைங்க 3 பேரும், ராதாபாய் 10 வயசு இருக்கும், தேவா 8 வயசு, இவன் குல்பூஷன் பாண்டியன் 5 வயசுல இருக்கான். தண்ணியை பார்த்தோன்னே ஒரே குஷி. தேவா ரொம்ப தண்ணின்னு ஆசைப்படும், ஆட ஆரம்பிச்சிட்டான் படியில ஜம்ப் பண்ணி. அப்ப சாமி இது டேஞ்சரா இருக்கே அப்படின்னு சொல்லி மறுபடியும் எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு எடுத்துக்கிட்டு சாமியோட அந்த ஒரு பானை வச்சிருப்பாங்க, அதுல சிரட்டை வச்சுக்கிடுவாங்க, தண்ணி அந்த பானையில இருக்கும், சிரட்டை மேல விசிறி ஒரு கம்பு, இதுதான் சாமியோட ஜாமான். அதை எடுத்துக்கிட்டு சரி வாங்க நம்ம மண்டபத்துல போய் உட்காருவோம். அங்க ஒரு மண்டபம் இருக்கு, அது ஒரு பின்னால ஒரு சந்நிதி பூட்டி கிடக்கு, அந்த மண்டபத்துல போய் உட்காடுறோம். அங்க போய் உட்கார்ந்தோடனே நீங்க ராமாயணம் சொல்லுங்கிறாங்க. ஒரு 2 நிமிஷம் தான் சொல்லியிருப்பேன், ஆரம்பிச்சிருப்பேன். அப்ப தூரத்துல 2 பேர் பேசிக்கிட்டு வராங்க. அப்ப கோயில்ல அன்னைக்கும் நல்ல க்ரௌடு தான். ஆனா அது போக வரதான் இருந்தது, மூவிங் க்ரௌடா தான் இருந்தது. யாரும்லாம் எங்களையெல்லாம் யாரும் சட்டை பண்ணவே இல்லை. ஆனா சாமிக்கு நம்மளையே எல்லாரும் பாக்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு கோபம் வருது. அப்ப பார்த்துட்டு அந்த 2 பேர் பேசிக்கிட்டே வராங்க. சாமிக்கு உடனே கோபம், உடனே ஷால் எடுத்து உதறிக்கிட்டு எந்திரிக்கிறாங்க. இந்த இடம் சரியில்லைவா, வேற இடத்துக்கு போவோம்னு மொனன்னு அவங்கள பார்த்து மொனன்னு வாய்க்குள்ள ஏதோ பேசுறாங்க. அப்படி ஒரு கோபத்தை நான் பார்த்ததே இல்லை. தேவையில்லாம அவங்க மேல, தூரத்துல வர்றவங்க மேல ஒரு கோபம். பிறகு அங்க இருந்து கிளம்புனா, பிறகு அங்க ஒரு பின்னால ஒரு மரத்தடியில போய் உட்காந்தா, அங்க போய் உட்காந்தோடனே எல்லா ஜாமானையும் உட்கார்ந்தோடனே நம்ம ராமாயணம் சொல்லுனாங்க. அப்ப சொல்றேன், மறுபடியும் அங்க யாரோ 2 பேர் பேசிக்கிட்டே வராங்கன்னொடனே ஃபாதருக்கு இந்த இடம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி மறுபடியும் கோபத்தோட மொனன்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு இடமா கோயில்ல அத்தனை இடத்துல உட்காந்துருப்போம். ஒரு 2 நிமிஷம் முழுசா ராமாயணம் சொல்லல. இப்படியே அன்னைக்கு நாள் பூரா அந்த மாதிரி நான் கோயில பார்த்ததே கிடையாது. பேக்ரவுண்ட்ல அதுக்கு இப்பயும் கூட அதெல்லாம் போய் பார்ப்போம்னு நினைப்பேன், ஆசையா இருக்கும். சாமி எல்லா இடத்துலயும் அப்படி உட்காந்து கோபப்பட்டாங்க அந்த கோயில்ல. அதுதான் சாமியோட கோபத்தை நான் பார்த்தது. பிறகு இதை செஞ்சாங்க. 3ஆவது நாள் அவன் கிரிமேஷன் 3rd டே அவனுக்கு பண்ணணும்னு டிசைட் பண்ணி ஆரம்பிக்குது. இவர் எப்பயுமே கையில ஒரு குட்டியா டிரான்சிஸ்டர் வச்சிருப்பாரு, அதுல சாமி நியூஸ் கேட்டுக்கிடுவாங்க. அப்ப தெரியுது ஊர்வலம் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே எங்களை சாமி சொன்னாங்க, மேல மலை மேல ஸ்கந்தாசிரமம் இருக்கு, அங்க நீங்க பிள்ளைங்களோட போயிட்டு வாங்கன்னு. எனக்குன்னா பயம், ஏன்னா 3 நாள் ஆச்சு, சாப்பாடு சரி கிடையாது. பிள்ளைகளுக்கும் கோயிலுக்குள்ள யாரோ சாமிகிட்ட வர்றவங்க கொடுக்குற வாழைப்பழம் இதுதான் சாப்பிட்டுட்டே இருந்தோம். நைட் ஆனா எங்களை லாட்ஜுக்கு அனுப்பிடுவாங்க, காலையில ஆனா கோயிலுக்குள்ள வச்சிருந்தாங்க. இப்படி 3ஆவது நாள் சாமி மேல போவோன்னொடனே சரின்னு சொல்லி சாமி சொல்லிட்டா கேட்க வேண்டியதுதான். அப்ப கிளம்பிட்டோம். அப்ப ஏதோ ஒருத்தட்ட கேட்டோம், அவரு சந்துக்குள்ள கூட்டு போய் கரெக்டா மலை அடிவாரத்துல இருந்து ஏறுற மாதிரி பாதை இருக்கு, அங்க கொண்டு விட்டுட்டாரு. அப்ப அதுல இருந்து ஏற ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வெளியே பாக்குற அண்ணாமலை
வேற. உள்ள பாக்குற அண்ணாமலை வேற. உள்ள போனா குளம் இருக்கு, சோனா நதின்னு ஒண்ணு ஓடுது, அவ்வளவு அடர்த்தியா மரங்கள் இருக்கு. திடீர்னு வெளியிடம் வருது, திடீர்னு மேல பாறை மாதிரி வருது. ஏறுறதுக்கு ரொம்ப பிள்ளைங்க ரொம்ப குஷியா ஏறிட்டாங்க. ஏறி ஸ்கந்தாசிரமம் போயிட்டோம். அங்க போய் ரமணரோட தாயாரோட சமாதி அங்க கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். அங்க பெரிய பாறை, பிள்ளையார் மாதிரியே ஒரு பாறை, பிள்ளையார் உருவமே அந்த பாறையில தெரியுது. அதுல நீர் கசிஞ்சு ஒரு ஊத்து ஓடிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பிடிச்சு குடிச்சிட்டு அப்புறம் சாமி சொல்லியிருக்காங்களே திரும்ப கீழே அதே இடத்துக்கு வந்துடணும்ட்டு, இருட்ட முந்தி இறங்கிடுவோம்னு சொல்லி பிள்ளைய ரொம்ப குஷியோட இறங்கி வந்துருச்சுங்க. நான் பயந்ததுபடி ஒன்றும் நடக்கல, எல்லாம் ஹாப்பியா தான் வந்தோம். சாமிகிட்ட அதே இடத்துக்கு கோயிலுக்குள்ள வந்தோம். வந்த உடனே சாமி இப்ப நீங்க ஊருக்கு கிளம்புங்கட்டாங்க. எப்படி போறது? இன்னும் அதே ஊரு ரகல தான். எதுவுமே ஹோட்டல் எதுவுமே ஓப்பன் இல்லை, எதுவுமே தீர்மானமே பண்ண முடியல. ஆனா சித்தப்பாக்கு உடனே கிளம்பிடணும், உடனே இவருக்கு அந்த சாமி சொல்லிட்டா கிளம்பிடணும். அடுத்த செகண்ட் கால் பாவாது இவருக்கு. சரின்னு சொல்லி லாட்ஜ போய் காலி பண்ணி எப்படியோ போய் ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். சாயங்காலத்துக்கிட்டே போயிட்டோம். போனா எந்த ட்ரெயினும் நிக்கல. ராத்திரி டிசம்பர் குளிர் வேற. பிள்ளைங்களை அங்க பெரிய பெரிய பாக்ஸா இருந்ததுல 3 பேரையும் போட்டு மூடி போட்டு தூங்க போட்டோம். தூங்குச்சிங்க. ஒரு ட்ரெயினும் நிக்க விட மாட்டேங்கிறான். நிக்கிறாப்புல வந்தாலும் நீங்க அடிச்சு கிளப்பிடுறீங்க. யாரும் ட்ரெயினே நிக்கல. இப்படி நைட்டு ஃபுல்லா ஆகி விடிய காலம் விடிகிற நேரம் ஏதோ ஒரு ட்ரெயின் நின்னது. அடிச்சு பிடிச்சி பிள்ளைகளையும் ஏத்தி அப்ப கொண்டாந்து மதுரையில சேர்த்தாங்க. மறுநாள் நைட்டு தான் மதுரைக்கே வந்தோம். ட்ரெயின்லயும் ஒண்ணும் கிடைக்கல, ஜன்னலை கூட எதுவும் திறக்க விட மாட்டேன்ட்டாங்க. அப்ப அப்படி ஒரு கலாட்டால வந்தோம். ஆனா அந்த கலாட்டாலையும் அந்த 3 நாள் சாமி எங்களை கோயிலுக்குள்ள வச்சு அப்படி அவரு கோபம் தான்னாலும் எங்களை அவ்வளவு பாதுகாப்பா ப்ரொடெக்ட் பண்ணி அப்படி கண்ணுக்கு மணியா வச்சு காப்பாத்தி எங்களை அனுப்புனாரு பிள்ளைங்களோட. அப்பதான் நான் அந்த சுவாமியோட அந்த கோபத்தை காரணமே அறியாம ஏன் கோவப்பட்டாங்கன்னு தெரியல. அப்படி ஒரு இதை பார்த்தேன் நான். योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरुराया।